வெல்கம். திஸ் இஸ் டே 15 ஆஃப் மை சீரீஸ் பில்டிங் மை ரொட்டீன். இந்த ரொட்டீன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் என்னோட ப்ராக்ரஸில் எனக்கு ஹாப்பி தான். அது ஏன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறேன். 2022-23 அப்போ என் ஃபிசிக்கும் இப்படி இல்லை, என் மென்டாலிட்டியும் இப்படி இல்லை. நல்ல ஃபேட் போட்டு குண்டாக இருந்தேன். அரௌண்ட் 75 kgs இருந்தேன் அப்போ. தென் ஐ மூவ் டு சென்னை. அங்கே போயிட்டு கரெக்டாக ஹெல்த்தியாக சாப்பிடாம ரொம்ப லீன் ஆகி கிட்டத்தட்ட 59 kgs வரைக்கும் போயிட்டேன். நியர்லி 15 kg லாஸ் ஆகிருச்சு வித்தின் 1 year ஸ்பேனில். ரொம்ப வீக்காக லீனாக இருந்தேன். தென் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. கப்புள் ஆஃப் மந்த் ஜிம் போனேன். டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ வீட்டில் ரூம்லலாம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் சர்டன் பாயிண்ட்ல வெயிட் கெயினும் ஆகலை, லாஸும் ஆகலை. அரௌண்ட் 65 to 66 ரேஞ்சிலேயே வெயிட் ஷஃபிள் ஆகிட்டு இருந்துச்சு. நவ் 2025 2 weeks பேக் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும்போது 67.5 kg இருந்தேன். இப்போ 68.1, which is good progress. Still long way to go தான். பட் அப்பப்போ இது போல சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணலாம்னு தோணுது. அண்ட் ஆல்சோ நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் டெய்லி வீடியோஸ் போட கஷ்டமா இருக்குன்னு. பட் திஸ் வீக் அவ்வளோ கஷ்டமா இல்லை, கொஞ்சம் யூஸ்ட் ஆகிருச்சு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஹேபிட் டெவலப் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அதுவாக பழகிடும். அப்புறம் இன்னைக்கு ரெஸ்ட் டே தான். ஆல்ரெடி 2 daysக்கு மீல் ப்ரிப் பண்ணி வச்சதால நல்லா சிக்கன் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து டேவை க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் அட்டாமிக் ஹேபிட்ஸில் சூப்பரான ஒரு விஷயம் படித்தேன், விச் ஐ திங்க் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அது என்னென்னு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். டே 16 வீடியோவில் பார்ப்போம். பை.